Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு ஒரு பிங்கி ரெட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு பிங்கிஷ் ரெட் வைபான ஒரு பாம்பரிங் அஃபோர்டபுளான ஒரு பாம்பரிங் ரொட்டீனை பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் டீல்ஸ் டிஎம்எல் vlogs இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்றைக்கி ஸ்கின் கேர் ஹேர் கேர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் ஆயிலிங் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 2 to 3 days வர அளவுக்கு நான் ஆயிலிங் வந்து பண்ணிக்கிட்டேன். என்னென்னா 3 ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். அதோட கோகனட் ஆயில், அப்புறம் வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் இதை ஆட் பண்ணி லூக்வார்ம் வாட்டரில் நீங்கள் வைக்கணும். ஆரல்ஸ் நீங்கள் டபுள் பாயிலிங் ப்ராசஸ் வந்து பண்ணணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய வெசலில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் இதை மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கீழே அந்த வரக்கூடிய ஹீட் அந்த எவாப்ரேஷனால் மேலே வந்து உங்களுக்கு ஆயிலும் அந்த இந்த ஃப்ளவர்ஸும் வந்து மிக்ஸ் ஆகி அதில் கூட இந்த எசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஹைபிஸ்கஸோட எசன்ஸு. ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து இதை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டெய்லி. இது எந்த ஒரு ஸ்மெல்லும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வராது. டெய்லி பேஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக ஹேர் வாஷ் எடுக்கும் போது தான் இந்த மாதிரி ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஹைபிஸ்கஸ் எசன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து எங்கெல்லாம் ஹேர் ஃபாலாக இருக்கும் அங்கே வந்து ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ டேண்ட்ரஃப் நல்லாவே உங்களுக்கு ட்ரீட் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டடான வீடியோனால ஒரு டிஐஒய் ஸ்கின் கேர் ஹேர் கேர்ன்ற வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஈஸியாக ரெடிலி எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்றைக்கி பேஸாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயில் ரெடி பண்ணும், அப்ளை பண்ணும், ஹேர் வாஷ் பண்ண அப்படின்னு இல்லாமல் எந்த அளவு உங்களால் முடியுமோ அந்த அளவு உங்களோட ஸ்கேல்பில் மசாஜ் கொடுக்குறது வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் ஹேர் ஆயிலிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் இந்த இலையோட பூவோட சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா கிரைண்டாக அரைச்சிட்டு இதை நீங்கள் சிகக்காய் பவுடரோட மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பவுடரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ளம்லேருந்து ஹைபிஸ்கஸ் சீரம். ஸோ சீரம்ன்றது அஃப்கோர்ஸ் நம்ம ஹேரோட லென்த்தில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட ஹைபிஸ்கஸ் சீரம் இருந்ததுனால உங்களுக்கு இதோட சேர்ந்து வந்து காமிச்சிட்டேன். நம்ம என்ன தான் ஒரு ஹேர் பேக், ஹேர் ஆயிலிங், ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சீரம்ன்றது நம்மளோட ஹேரோட அந்த ஃப்ரிட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஐஒய் ஹைபிஸ்கஸ்லேருந்து ஃப்ளார்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எசன்ஸை வச்சு நம்ம ஒரு டிஐஒய் டோனர், டிஐஒய் ஃபேஸ் ஜெல் அண்ட் டிஐஒய் ஃபேஸ் பேக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டு அதோட நல்லா லூக்வார்மாக இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து போட்டு எசன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்கேஸ் அப்படி வரலை அப்படின்னா இதே ப்ராசஸ் தான். லைட்டாக அதை கப்பில் இருந்து நான் இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை மாதிரி உங்களுக்கு கலர் வரும். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இல்லை ஒரு மாதிரி க்ரேயாக வரும். அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 drops ஆஃப் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது நம்மளுக்கு அந்த ஹைபிஸ்கஸோட எசன்ஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் இதை மாதிரி எசன்ஸ் எடுக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய எல்லா எசன்ஸும் நம்மளுக்கு வரும். இதோட ரைஸ் ஃப்ளாரோட இந்த ஹைபிஸ்கஸ் டோனர்னு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நம்ம ஹைபிஸ்கஸோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி. அண்ட் எல்லார்கிட்டேயும் வந்து ஹைபிஸ்கஸ் இருக்கிறதுனால தான் நான் ஹைபிஸ்கஸ் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சேன். என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேர் தான் ஃபுல்லாகவே. ஸோ இதே நம்ம ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் பரவாயில்ல, இது எல்லாமே சேஃப் அண்ட் நேச்சுரல். கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்கின் டைப்லும் எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 10 minutes நான் வச்சுட்டேன். இதை எப்படி நம்ம வாஷ் பண்ணணும்னா இங்கே நான் ரைஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு நேச்சுரலான ஸ்க்ரப். ஸோ வெறும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு கூட நான் இந்த ஹைபிஸ்கஸோட டோனர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நல்லா நீங்கள் இதை மாதிரி ஸ்க்ரப் பண்ணி
இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் தாராளமாக ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பண்ணலாம். இது மாதிரி ரெகுலராக நீங்கள் ஃபேஸ் ஸ்க்ரப்போ டோனரோ ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்கின் அஃபெக்ட் ஆகாமல் ஸ்கின் வந்து மெயின்டைன் ஆன மாதிரி இருக்கும். அடுத்தது நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டோனரெலாம் ரெடி பண்ணியிருந்தால அதை வந்து இதை மாதிரி பாட்டிலில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 3 to 4 டேஸ் வரும். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃப்ரிஜரேட் தான் பண்ண முடியும். ஏன்னா இதில் வாட்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வரும். அண்ட் ஆல்சோ இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ் தான். ஸோ இது வந்து டோனராக இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம்ல இந்த எசன்ஸை இதை கூட நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து வாவ் சயின்ஸ்லேருந்து ஆலோவேரா ஜெல் எடுத்து அதோட ஒரு 3 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு இந்த எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டிஐஒய் ஹைபிஸ்கஸ் ஃபேஸ் ஜெல்லும். ஸோ ஹைபிஸ்கஸ் வந்து ஃபேஸ்க்கும் ரொம்ப நல்லது, ஹேருக்கு சொல்லவே வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹைபிஸ்கஸ் எந்தளவு ஹேருக்கு வந்து பெனிஃபிட்ஸ்னு. ஸோ ஃபுல்லாகவே நான் ஹைபிஸ்கஸ் எடுத்ததுனால ஸ்கின் அண்ட் ஹேரும் கான்சன்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ த ஜெல் இஸ் ரெடி. இதுவும் வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் தான் பண்ணணும். 2 to 3 டேஸ் தான் இருக்க போகுது. இந்த ஜெல் வேணால் நீங்கள் நைட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டோனர் அண்ட் ஃபேஸ் ஜெல்லு ஸோ ரொம்ப பிங்கிஷாக வந்து கிடச்சிருந்துச்சி. இதையும் என் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி நான் சட்டிலாக வந்து ஒரு ஜெல் மாதிரி தான், ஏன்னா ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு தெரியும், பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். எல்லாமே இந்த பிங்கி ரெட் வைப்பில் போனதுனால நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து வச்சுருப்பேன் அப்பப்போ நான் அப்ளை பண்ணுறதுக்கு. ஃபைனலாக பீட்ரூட் ஜூஸை என்னோடய லிப்ஸ் அண்ட் சீக்கில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக டார்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 டேஸ் ஆகிடுச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி. அது அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் இருந்தே ரொம்ப திக்காக ஆகிடுச்சு பேஸ்ட் மாதிரி. அதனால் இது ஒரு நேச்சுரல் டென்ட் மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் இது வெளியே போகும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்குது. இது நான் ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, இது வந்து பீட்ரூட் ஜூஸ் தான். ஒரு 4 டேஸாக ஃப்ரிட்ஜில் இருந்து அது ஒரு மாதிரி ரொம்ப திக்கியாக ஆகிடுச்சு. ஸோ இதை எனக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு லிப்ஸ்டிக்கான டெக்ஸ்சர் கிடச்சிது. ஸோ இவ்வளோதாங்க. இந்த பிங்க் ஸ்கின் கேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.